எல்லாருக்கும் இன்ப இனிய ஓய்வு நாள் நல்ல வாழ்த்துக்கள். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த காலாண்டு முழுவதும் ரொம்ப அருமையான பாடங்களை படிச்சுட்டு வரோம். அன்பும் நியாயமும் உள்ள தேவன். இந்த புக்கை பார்த்தோன்னே நான் நினச்சேன், அன்பும் நியாயமும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா? நியாயம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம செஞ்சோன்னா தப்புனா தப்பு தான், ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் இருக்கும். அந்த இடத்துல அன்பும் நியாயமும் ரொம்ப அழகான பாடமாக இருக்கே அப்படின்னு உண்மையிலே தோணுச்சு. இந்த வார பாடம் என்னென்னு பார்த்தோன்னா, தீமை என்னும் பிரச்சனை. 7வது பாடம் படிக்கிறோம். தீமை என்னும் பிரச்சனை. தீமை அப்படின்னாலே மனசில் அப்படி ஒரு படபடன்னு அடிக்குது. ஐயோ, இது எப்போ தான் இது தீமைனாலே யாருமே விரும்புகிற விஷயம் இல்லைங்களா? தீமைங்கிறது தேவனுக்கிட்டேருந்து வருதா அப்படின்னு நம்ம தியானித்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக தீமை தேவனுக்கிட்டேருந்து வருகிறது அல்ல. ஆனால் தேவன் ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் அனுமதிக்கிறாங்க. தேவனுடைய அனுமதியின் பேரில் தீமை நமக்கு வருகிறது என்று பார்க்குறோம். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலேருந்து வருகிறது அப்படின்னு இருக்கு. அப்போ உண்மையிலே தீமைங்கிறது ஆண்டவர்கிட்டேருந்து வர முடியாது, வரல. தேவன் ஒரு சில நேரங்களை அனுமதிக்கிறாங்க. அதுவும் ஏன்னா அவருடைய அன்பின் நிமித்தமாக தான் தேவன் நமக்கு ஒரு சில இடங்களில் தீமையை அனுமதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். தேவனுக்கிட்டேருந்து மனித குலத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சாத்தான் போட்டிருக்கிற சரியான ஒரு தடை தான் அந்த தீமை அப்படிங்கிற பார்க்குறோம். எப்படி தான் இருந்தாலும் இந்த தீமையின் மத்தியில் தேவனை எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வாரம் நாம் தேவனுடைய கிருபையினால் படிக்க போகிறோம். ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே, அப்பா, தீமையின் தோற்றத்தையும் அதன் முடிவையும் அறிந்த தேவன் நீங்கள், எல்லாவற்றையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். சுயமான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வராதபடிக்கு என் வாயின் வார்த்தைக்கு காவலையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையின்படி நான் பேச எனக்கு உதவி செய்யும். என்னை நேசிக்கிற இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஓகே, இப்போது தீமை இந்த உலகத்தில் எப்போ வந்துச்சு, தீமை எப்போலேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதியிலேருந்தே இருக்குது. அதுதானே, தீமை ஆதியிலேருந்தே இருக்குது. ஆண்டவர் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்பாகவே தீமை இருக்குது. பரலோகத்தில் அந்த தேர்ந்தெடுக்கும் உரிமையை தேவதூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தனால அவங்க தீமையை அறிந்து கொண்டாங்க, தீமையை தெரிந்து கொண்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். தீமைங்கிறது இருக்குது. அதாவது அவங்களுக்கு அந்த பவர் ஆஃப் சாய்ஸ் இருக்கிறனால தீமை லூசிஃபருக்குள்ளே வந்தது. அந்த பவர் ஆஃப் சாய்ஸ், அந்த தேர்ந்தெடுக்கும் உரிமையை தேவன் அவனுக்கு கொடுத்தனால தான், அவனுக்கு இருக்கிறனால தீமை அவனுக்குள் வந்தது. ஏதேனில் என்னன்னு பார்த்தோன்னா, தேவன் கொடுத்த அந்த தேர்ந்தெடுக்கும் உரிமையை அவங்க தவறாக பயன்படுத்தினால சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு தீமை ஆதாம் ஏவாளுக்குள் மனித குலத்துக்குள் வந்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் நம்மளை படைக்கும் போதே நன்மையை மட்டுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் படைத்தாங்க. நன்மையை மட்டுமே தெரிஞ்சுக்கப்பா, தீமை உனக்கு வேண்டாம், அந்த பக்கம் போகாத, அதை சாப்பிடாத அப்படின்னு சொன்னாங்க. அதை சாப்பிட்டேன்னா செத்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த தேர்ந்தெடுக்கும் உரிமையை தவறாக பயன்படுத்தினால அவங்க போய் அங்கே சாப்பிட்டாங்க. அதனால தான் தீமை வந்துச்சு. ரொம்ப ஆசையாக தேவன் நம்மளை நன்மையை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்னு படைத்தாங்க. வசனம் அப்படி தான் சொல்லுது. ஆதியாகமம் 8 ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நன்மை தீமை அறியத்தக்க நம்மை போல் ஒருவர்களானார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேவன் தீமையை அறிஞ்சிக்கணும்னு விரும்பலை, அவரோட விருப்பம் அது இல்லை. நம்மளுடைய சாய்ஸ் தப்பாக போனனால அந்த இடத்துல தீமையை தெரிஞ்சு கொண்டனால என்ன சொல்கிறாங்கன்னா, நன்மை தீமை அறியத்தக்க நம்மை போல் ஒருவர்கள் ஆனார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. இப்போ அம்மையாரும் எழுதுகிறாங்க, மற்ற உலகத்துலேயும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கான், அந்த மரம் இருக்குது. ஆனால் யாருமே அந்த பக்கம் போகிறதில்லையாம். யாருமே அந்த பக்கம் போகிறதில்லையாம். நன்மை தீமை அறியத்தக்க மரம் மற்ற உலகத்திலும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது தேவன் அந்த தேர்ந்தெடுக்கும் உரிமையை நம்ம எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறதான் இதில் இருக்குது. அடுத்து இந்த கர்த்தாவே எது வரைக்கும் இந்த தீமை நமக்குமே தோணுதில்ல, இப்போ எப்போ தான் இந்த உலகம் எப்போ தான் அழியும்,
ஏதாவது நமக்கு வியாதி வரும்போதோ இல்லை பிரச்சனை வரும்போதோ எப்போ தான் இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரும்? இந்த தீமையே இருக்காதுல்ல. ஏன்னா அப்படி தான் வசனம் சொல்லுது, மரணம் இல்லை, சாபம் இல்லை, பாவம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, ஒன்றுமே இல்லை ஆண்டவர் புதிய பூமியில். அப்போ அந்த தீமை எப்போ தான்ப்பா ஒழியும் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் அப்படி ஒரு 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 தாக்கம் இருக்குது. பர்சனலாக எப்போ ஒழியும்னா நம்ம மண்ணுக்கு போச்சுன்னா நம்ம சாப்டர் க்ளோஸு. ஒன்ஸ் ஃபார் ஆல் கிளியர் பண்ணுவாங்க. எப்போ தீமை உலகத்திலே இல்லாமல் ஆக்குவாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவருடைய 3ஆம் வருகையில் தீமையே இல்லாதபடிக்கு ஆண்டவர் மொத்தத்துக்கு அடி வேர் முதற்கொண்டு அவிழ்ந்து போகிற அளவுக்கு ஆண்டவர் தீமையை அழிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களுக்கு ரொம்பவே இந்த கொஸ்டின் வரும். இப்போ நாத்திகர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏன் தெரியுமா நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம்? இந்த உலகத்தில் கடவுள் அன்பானவர்னு சொல்கிறீங்க, அவர் இருந்தாலும் ஏங்க அந்த தீமை வருது? ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? அங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாங்க? அப்போ கடவுளே இல்லை தானே, தீமை இருக்குது அப்படிங்கிறனால அதனால தான் நாங்கள் நாஸ்திகனாக மாறணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிறதுல அவங்க தவறிடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வாலிப பிள்ளைகளுமே ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது இந்த 9th 10th 8th படிக்கிற பிள்ளைங்களாம் கேட்பாங்க, ஏன் மிஸ் அப்புறம் எதுக்கு சாத்தானை படைக்கணும்? எதுக்கு சாத்தானை படைச்சி நம்மளை இப்படி உபத்திரத்துக்கு கொண்டு வந்து அப்புறம் நம்மளை மீட்டு எதுக்கு அது எதுக்கு சாத்தானை படைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தீமை செய்கிறவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவங்களுடைய முடிவு சடுதியில் ஒரு பெரிய பாதிப்பில் வந்து முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் இந்த பாடத்தில் ரொம்ப அழகாக அந்த தீமை வந்து இயேசு கிறிஸ்துவை கூட, தேவகுமாரனை கூட, தேவனை கூட பதம் பார்த்தது அப்படின்னு பார்க்கும்போது, அது எப்போ பதம் பார்த்தது எல்லாருக்கும் தெரியும். சிலுவையில் இயேசு கிறிஸ்து அந்த மரணத்துக்குள்ளே போகும்போது தீமை முழுமையுமாக அவர் ஏற்றுக்கொண்டார், நம்ம மேலே விழுந்த தீமையை. மத்தேயு 27:46 வாசிக்கிறோம். அந்த கடைசி நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை 46 என்ன, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போது அந்த அளவுக்கு அவர் மேலே அப்படி ஒரு பாவத்தின் அகோரம் பிதா குமாரனை என்ன போட்டிருக்காங்க, நமக்காக பிதா குமாரனை தள்ளுனாங்களாம் அதுக்குள்ளே. ஏசாயால் அப்படி தான் வாசிக்கிறோம். ஏசாயா 53 வாசிக்கிறோம்ல, நம்முடைய அக்கிரமத்துக்காக நம்முடைய பாவங்களுக்காக குமாரனை அவர் நொறுக்க சித்தமானார் அப்படின்னு ஒரு வசனம். உண்மையிலே அந்த வசனத்தை நான் வாசித்து தியானிக்கும் போது நான் ரொம்ப அழகாக, அதாவது இதில் ஒரு சின்ன விஷயத்தை இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எப்படின்னா, இப்போ ஒரு பஞ்சாயத்தாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துல உன் பிள்ளை தப்பு பண்ணிட்டான்ப்பா, இப்படி பண்ணிட்டான், அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு இதான், என்ன 100 சவுக்கடியாக இருக்கட்டும், இல்லைன்னா கையை காலையும் தனித்தனியாக வெட்டி ஒரு பொட்டனை போட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அப்பாவுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்? கண்டிப்பாக பயங்கர வேதனையாக இருக்கும். ஓகே சரி, நான் ஓகே நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கள் என் பிள்ளைய, ஆனால் ஏன் கண்ணுக்கு நேரம் நான் அதை பார்க்குறதுக்கு என்னால் சக்தி இல்லை, எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிற மனித அப்பாக்கள் இருக்கும் இல்லையா. உண்மையிலே இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய அக்கிரமத்துக்காக தேவன் தம்முடைய குமாரனை நொறுக்க அனுமதித்தாரா, நொறுக்க சித்தம் கொண்டாரா அப்படின்னு பார்த்தோன்னா, நொறுக்க அனுமதிக்கலை, நொறுக்க சித்தம் கொண்டார் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அப்போது அந்த வசனத்தை வாசிக்கும் போது, சரிப்பா நீங்கள் நொறுக்கிக்கங்க அப்படின்னு சொல்லி விடலை, இவரே நொறுக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது, எப்படிப்பா உங்களுடைய அன்பு எங்களை இவ்வளோ அதிகமாக நேசிக்கிறீங்களா அப்படின்னு யோசிக்க தோணுது. எப்படின்னா, உண்மையிலே பாருங்களேன், இது அந்த பஞ்சாயத்தில் இப்போ உன் பிள்ளையே நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம், அவனை நாங்கள் நொறுக்கிறோம், நீங்கள் நொறுக்குங்கன்னு விடுறதை தாண்டி உனக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டு நீயே உன் பிள்ளைய அடி அப்படின்னா அது அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் இல்லை? நீயே உன் பிள்ளைய அடி, நீயே உன் பிள்ளைய கண்டம் தொட்டமாக துண்டாக வெட்டி எங்களுக்கு கொடு அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு அது எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு. அனுமதிக்கிறது
அதை என்னால் பார்க்காம என்னால் சகிக்க முடியாதுன்னு திரும்பி போகிறது ஒன்று. நீயே அடி அப்படின்னு சொல்கிறது எப்படி பிதாவுக்கு எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும். ஏன்னா பிதா தான் நொறுக்குறாங்க அந்த இடத்துல. ஏன்னா வசனம் வாசிக்கிறோம், பிதாவின் கோபம் என்னும் ஆலையை நான் தனி ஒருவனாய் மிதித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏசப்பா. அப்போது இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் தீமை ஆட்கொண்டது பிதாவின் கோபம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை மீறினா மரணம் தான். அந்த நித்திய மரணத்தை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த சாபம், மரணம், தீமை எல்லாமே நம்ம மேலே விழுக வேண்டியதை பிதா குமாரன் மேலே குமாரனை நொறுக்கிறார். நமக்காக நம்ம மேலே வச்ச அன்புனால் அவரை நொறுக்கிறார். இப்போது உண்மையிலே இதை வாசிக்கும் போது, இதை தியானிக்கும் போது நமக்கு நம்ம சிந்தனையில் கூட கோபமோ ஒரு எரிச்சலோ ஒரு ஒரு சபலமோ எதுவுமே வரக்கூடாது. ஏன்னா தேவனுடைய அன்பு அவ்வளோ அதிகம். ஏன்னா அம்மையார் எழுதுகிறேன், அதாவது ஒருத்தர் தான் இந்த பூமியில் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலைமதிக்க முடியாத ஜீவனை கொடுத்துருப்பாங்களாம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இல்லை அந்த இடத்துல ஒவ்வொருவரும் தனித்தனியாக நம்மளை வச்சு நான் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கேன், என்னை மட்டும்தான் ரட்சிக்க முடியும் அப்படின்னாலும் குமாரனை எனக்காக அந்த சிலுவையில் நொறுக்குனாராம். அப்போ அது எவ்வளோ பெரிய அன்பு இல்லை? அப்போது இந்த உலகத்தில் நான் பார்க்குற இந்த சட்டுன்னு எனக்கு வர கோபம், ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், கடவுள் மாதிரி என்னால் வாழ முடியாத இந்த இந்த சின்ன சின்ன பலவீனங்கள்லாம் ஒன்றுமே இல்லையேப்பா, எனக்கு நீங்கள் பலன் கொடுங்க. ஏன்னா நீ இவ்வளோ பெரிய அன்பை இழந்துடக்கூடாது. எனக்காக நீங்கள் குமாரனை அப்படியே சின்ன நொறுக்கிற மாதிரி, ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் ஒரு சொட்டு ரத்தமும் நீரும் வர அளவுக்கு நொறுக்கிருக்கீங்க அப்படின்னா அந்த அன்பான முகத்தை நான் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களை நான் பார்க்குறதுலேருந்து தவறி போயிடக்கூடாது. அப்படிங்கிற உள்ளார்ந்த அன்பு நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தீமையை ஜெயிப்போம். உண்மையிலே இதை வாசிக்கும் போது, ஏன்னா சிலுவையில் கிறிஸ்து மாத்திரம் அந்த உபத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 18 வாசித்தீங்கன்னா வானத்தில் குமுறினார் அப்படின்னு இருக்கும். பிதா அவர் சிலுவையில் தொங்கும் போது வானத்தில் குமுறினார், கேருபீன்களை செட்டையாக வைத்து பறந்து வந்தார். அவருடைய கோபம், ஏன்னா அந்த இடத்துல குமாரன் நமக்காக பாவியின் பிரதிநிதியாக, ஒரு பாவியாக, ஒரு பாவத்தின் சொரூபமாக அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவு, நியாயப்பிரமாணத்தினால் அதை மீறுகிறதுனால வருகிற சாபத்தை குமாரன் மேலே போடும்போது அவர் எந்த அளவுக்கு ஒரு அங்கலாய்ப்பட்டாருன்னு வீட்டில் போய் சங்கீதம் 18 வாசித்தீங்கன்னா அதை வாசிக்கும் போதே அப்படி அவங்க 2 பேரோட நிலைமை என்ன அப்படின்னு புரியும். உண்மையிலே இதில் இந்த பாடத்தில் என்ன, அந்த நாள் பாடத்தில் என்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, கிறிஸ்து உலகத்தின் பலவீனத்தை சிலுவையில் ஜெயித்தது போல், சிலுவையில் ஜெயம் கொண்டுட்டாங்க இல்லையா? சிலுவையில் ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்து அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டனால, அந்த ரட்சிப்பின் திட்டத்தை முடித்தனால நாமும் அப்படி ஜெயிக்க முடியும். அதுதான் இந்த நாளுக்கு உண்டான நம்பிக்கை. அவர் ஜெயித்த மாதிரி நானும் தீமையை ஜெயிக்க முடியும். அவர் ஜெயித்த மாதிரி நானும் அந்த பலவீனத்தை ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறதான் ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு கொடுக்குற நம்பிக்கையாக இருக்கிறது. அப்புறம் என்னன்னு பார்த்தோன்னா, நாம் அறியாதவை பல உண்டு. இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா? நிறைய நடக்குது. அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், இப்போ இது எதுக்கு நடக்குது, இது ஒரு சில காரியங்கள் கேட்குறோம், ஒரு சில விஷயங்கள் ஆண்டவர் புரிய வைக்கிறாங்க. அதையுமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறோம், ஓ இதுக்காக தான் ஆண்டவர் அனுமதிச்சிருக்காங்க போல், ஓகே அப்படின்னு. அது நன்மையாக முடியும் போது தான் அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாக மாற்றிருக்காங்கல்ல அப்படின்னு சாட்சி சொல்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோம். இதை யோபுவோட வாழ்க்கையை பெரிய எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. வேதத்திலேயே முதலாவதாக எழுதப்பட்ட புத்தகம் என்னன்னு பார்த்தோன்னா யோபு தான். ஆண்டவர் அழகாக ஆவியானவர் மோசேக்கு வெளிப்படுத்தி இந்த புத்தகத்தை எழுத வச்சுருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு கானானுக்கு சேர்க்கும் போது எப்படி ஆண்டவர் அன்பாய் நியாயமாய் எவ்வளோ ஒரு அனுசரணையாய் அவங்கள நடத்திட்டு வந்தாங்க.
எப்படி அவங்கள ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு கண்டிப்பாக அந்த பாடத்தை நமக்கும் ஆண்டவர் கொடுக்குறாங்க. உண்மையிலே யோபுவோட வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா யோபுவை குறித்து ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களே, அவனு உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் அப்படின்னு அழகாக சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்போ அவ்வளோ நேர்த்தியான மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வருது, அவருமே என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு புலம்பி, ஆனால் அவர் வார்த்தையில் கூட பாவம் செய்யவில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் புலம்புறாரு, ஐயோ நான் ஏன் பிறந்தேன், எனக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தர் இருந்தது, எதாவது நியாயம் செஞ்சால் கூட நல்லா இருக்குமே, நான் அவரை பலி கொடுத்தேன் அப்படின்னு அவரோட நன்மைகளை சொல்லி புலம்புறாரு. ஆனால் திரைக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு இது ஏன் எனக்கு அப்படிங்கிற விஷயம் யோபுக்கு தெரியாது இல்லைங்களா, தெரியாது. அது வந்து ஒரு மறைபொருளாக இருந்துச்சு. அந்த உண்மையில் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, உண்மையில் இதை நான் வாசிக்கும் போது, ஆனால் ஆண்டவர் வந்து பெருங்காற்றில் பேசுகிறாங்க, என்னாச்சு யோபு, நீ ஏன் இப்படி வசனிக்கிற, பூமியை நான் அஸ்திபாரப்படுத்தும் போது நீ இருந்தியா, நான் எல்லையை குறிக்கும் போது நீ இருந்தியா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து இது எல்லாமே ஒரு சின்ன பிள்ளைக்கு விளக்குற மாதிரி யோபுக்கு விளக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது யோபு வந்து கேட்குறாரு, அதை புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் யோசித்தேன், என்னென்னா ஆண்டவர் வந்து பேதுருக்கிட்ட சொன்னாங்க இல்லையா, பேதுருக்கிட்ட என்ன சொன்னாங்க, எப்பா இங்கே வா, சாத்தான் உன்னைய சொலகில் போட்டு புடம்புறதுக்கு என்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கான், உன் விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு நான் உனக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு பேதுருக்கிட்ட சொன்னாங்க. ஆனால் யோபுக்கிட்ட சொல்லலை. யோபுக்கிட்ட அவ்வளோ விஷயம் பேசுகிறாங்க, நீ ஏன் அப்படி நினைக்கிற, அவன் ஏன் அப்படி, உன் ஃப்ரெண்டு ஏன் அப்படி அலப்புறான் அப்படி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதில் தம்பி இங்கே வா, என்ன தெரியுமா நடந்துச்சு, அந்த எல்லா உலகங்களும் தளபதிகள்லாம் நிற்கும் போது சாத்தான் வந்தான், இப்படி கேட்டான், உன்னை உபத்திரப்படுத்துறதுக்கு நான் அனுமதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் மட்டும் சொன்னாங்க அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யோபுக்கு. ஆஹா, ரொம்ப சந்தோஷமாக அந்த வேதனையை ஏற்றிருப்பார். அப்போ இந்த இடத்துல அவ்வளோ நேரம் பேசுகிறீங்கப்பா, ஆனால் யோபுக்கிட்ட அந்த ஒரு திரைக்கு பின்னாடி என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத சொல்லலை. அப்போ இல்லை, ஒரு அழகான பாடத்தை ஆண்டவர் நமக்கும் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஏசப்பா பேசுனதுக்கப்புறம் யோபு வந்து அப்படியே வாயடைத்தார் அப்படின்னு இருக்குது, ஒன்றுமே பேசலை. ஓகேப்பா சரி அப்படின்னு தன்னை தாழ்த்துறார். அதுக்கு முன்னாடிலாம் நான் அவனை பலி கொடுத்தேனே அப்படின்னு நிறைய பேசுகிறாரு. ஆண்டவர் பேச ஆரம்பித்து இதெல்லாம் சொன்ன உடனே என்ன மேட்ருன்னு கூட ஆண்டவர் சொல்லலை, இதுதான் சொல்லலைல்ல. அவரை நீ ஏன் இப்படி நினைக்கிற, என்னாச்சு, ஏன் அப்படின்னு கொஞ்சம் நேரம் பேசணுன்னே தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப அழகாக இந்த யோபுவோட புத்தகத்தில் தேவன் நமக்கு ஒரு பாடம் வச்சுருக்காங்க. நமக்கு புரியாத விஷயங்கள் இருக்கும்ல, என்னோடய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது தேவனுடைய சித்தமாக இருக்கும். அதை கடைசியாக யோபு புரிஞ்சுக்கிட்டார். கடவுள் எனக்கு என் வாழ்க்கையில் உண்மையில் நான் எப்போவுமே யோசிக்கிறது, என் வாழ்க்கையை கடந்து ஒரு தூசி போனாலும், என்னை கடந்து ஒரு தூசி போச்சுனாலும் அது அவருக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்னு மட்டும் நம்ம மனசில் நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யாரு குறித்தும் வருத்தம் வராது, ஒரு வெறுப்பு வராது. இப்போ ஒரு சின்னதாகவே சர்ச்சில் பாடுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கேட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பு தட்டி போகுதுன்னு வச்சுக்கோம். இந்த இப்போ கொடுக்குறோம்ல, அடுத்த வாரம் பாடுங்க, இல்லை இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க நீங்கள் அடுத்த மாதம் பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சுருன்னு ஒரு கோவம் வரும்ல, என்ன நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், இவங்க சரி நம்மனால அசால்ட்டாக நினைக்கிறாங்களா அப்படின்னு தோணும். இப்போ ஒரு மெசேஜ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வீட்டில் கூட நானும் அப்படி இலக்காரமாக போயிட்டேன்ல அப்படின்னு டக்குன்னு தோணும். டக்குன்னு நம்மளுடைய மாமிசத்தில் யோசிக்கும் போது தோணும். அப்போது அந்த இடத்துல எப்பா நான் பாடணும் அப்படின்னு உங்கள் சித்தம் இருந்தால் யார் தடை பண்ணாலும் முடியாது, அப்படிதானே? யார் தடை பண்ணாலும் முடியாது. ஆனால் நீ இப்போ பாட வேண்டாமா, இப்போ பாட வேண்டாம், நீ அடுத்த மாதம் பாடு ஆண்டவர் நினச்சிருந்தாங்க அப்படின்னா அது யார் இந்த நீங்கள் போய் பாடுங்கன்னு என்னை தள்ளினாலும் என்னால் பாட முடியாது. என்னமோ என்னோடய ஃபிசிக்கல் அதுவும் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம், இல்லை எனக்கு ஏதோ ஒரு வழியில் அது பாட முடியாது. ஆண்டவர் சித்தம்
வாழ்க்கையில் தான், என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு சித்தமானது தான். அவர் எனக்கு எல்லாமே நன்மையாக தான் நடத்துவார் அப்படிங்கிற உள்ளார்ந்த ஒரு நோக்கம் யோபுக்கு இருந்தனால தான் அந்த அந்த விஷயத்தில் அழகாக தன்னை தாழ்த்த முடிஞ்சிச்சு. அப்போ நம்மளும் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் கணவன் மனைவிக்குள்ளே வரலாம், பிள்ளைங்களுக்குள்ளே கூட வரலாம். என்ன நான் பெற்ற பிள்ளை அப்படின்னு நிறைய விஷயங்களில் நம்ம அந்த பிள்ளைங்களை நம்ம டாமினேட் பண்ணுவோம். எனக்கு தெரியாத உனக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லுவோம்ல. எல்லா விஷயத்திலும் பிள்ளை என்னை ஹர்ட் பண்ணாலும் எப்பா உங்களுக்கு சித்தம் இல்லாமல் இது வராது அப்படிங்கிறது மாத்திரம் நம்ம மனசில் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவனுக்குள்ளாக வளர முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு உறுதியான இது. யோபுக்கிட்டேருந்து அந்த அதுக்கப்புறம் தான் தன்னை தாழ்த்துறாரு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ ஜெபம் பண்ண, ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை மாற்றி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து தேவனுடைய நம்ம என்ன பார்க்குறோன்னா, தேவனுடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல, அதுதானே. ஏசாயா 55 வாசிக்கிறோம், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரம் இருக்கிறதோ அவ்வளோ அதிகமாய் அவருடைய நினைவுகளும் நம்மளுடைய நினைவுகளும் வேறுபட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துல அவருடைய வழிகளும் நம்மளுடைய வழிகளும் வேறுபட்டு இருக்குது. அப்போது இந்த இடத்துல இதே தான், ஆண்டவர் மேலே நம்ம சந்தேகப்படக்கூடாது. தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஓவர் கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஓகே, ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், எப்பா இது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு பலன் கொடுங்க, இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு கேட்கணுமே தவிர அதை சந்தேகப்படக்கூடாது. என்னாச்சு, ஆண்டவர் என் கூட தான் இருக்கீங்களா, இல்லைன்னா என்னை விட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்கீங்களாப்பா அப்படின்னு சந்தேகப்படாதபடிக்கு நம்ம ஆண்டவரை நம்புகிற விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். இப்போது இந்த இடத்துல நிறைய நுண்கிருமிகள் இருக்குதானே, இருக்குது. ஆனால் நம்முடைய கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னா தெரியல. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால அது இல்லாமையா அப்படின்னா இல்லை, அது இருக்குது. சரியா, நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால அது இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை, அது இருக்குது. அப்போ அதே மாதிரி நம்மளை அறியாத, நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத அநேக மறைபொருள் தேவனிடத்தில் மறைந்திருக்கு. அதை தேவனிடம் நம்பினால் மாத்திரமே அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தீமை ஏன் நடக்குது அப்படின்னு நிறைய உலகத்தில் எல்லாருக்கும் அந்த தாட் வரும். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாத வழி அதை என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, தீமை ஒரு நாள் அழியும், தீமைக்கு ஒரு நாள் பனிஷ்மெண்ட் இருக்குது. ஆண்டவர் அன்பும் நியாயமும் செய்கிற தேவன். இந்த தீமையை ஆண்டவர் அனுமதிக்கிறாங்க அப்படின்னா அதில் பின்னாடி ஒரு பெரிய நன்மை இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். உண்மையிலே இந்த தீமை ஏன் வருது அப்படின்னா நம்மளுடைய தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்குல்ல, பவர் ஆஃப் சாய்ஸ், அதை நம்ம தப்பாக தேர்ந்தெடுக்கிறனால தான் இந்த தீமையே நமக்குள்ளாக வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அதே தான் லூசிஃபராக இருக்கட்டும், அவர் தப்பாக தேர்ந்தெடுத்துட்டார். ஆதாம் ஏவாளாக இருக்கட்டும், அவங்களுடைய பவர் ஆஃப் சாய்ஸு தப்பாக அவங்க தேர்ந்தெடுத்தனால தான் அவங்களுக்குள்ளாக தீமை வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளை ரோபோட் மாதிரி பறக்கலை இல்லையா, அவருடைய அன்பு, அந்த தேர்ந்தெடுக்கும் உரிமையே என்னென்னா அன்பின் பரிபூரணம் அதான் தேர்ந்தெடுக்கும் உரிமை கொடுத்துருக்காங்க. இப்போது ஆண்டவர் இப்போது பாவத்தில் விழுந்துட்டாங்க ஆதாம் ஏவாளும். பாவத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 1000 விஷயம் நம்ம செய்யலாம், இது நீ செய்யலாம், எல்லாமே செய்யலாம், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் செய்யக்கூடாதுப்பா, அங்கிட்டு போகாத, அந்த பழத்தை சாப்பிடாத அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. பாவத்துக்கு முன்னாடி 1000 விஷயங்கள் நம்ம செய்யலாம், ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடாது, அந்த நன்மை தீமை அறிகிற கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் பாவத்துக்கு அப்புறம் டோட்டலாக அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு. 1000 விஷயம் நீ செய்யக்கூடாது, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீ செய்யணும், தேவையானது ஒன்றே, அப்படி தான் வேதம் சொல்லுது.
தேவையானது ஒன்றே, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது இந்த இடத்துல நம்மளுடைய சுவாபமே எப்படி ஆயிடுதுன்னா, தீமையை விரும்புகிற சுவாபம் ஆயிடுச்சு. பாவத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சுவாபம், நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய எதிர்பார்ப்பு முழுக்க முழுக்க தீமையை விரும்புகிற ஒரு பாத்திரமாக தான் நம்ம மாறிட்டோம். ஏன்னா இப்போ உண்மையிலே பாருங்களேன், அதனால் தீமையே என்னுடைய சுவாபமாக மாறிடுச்சு. அப்போ நான் எந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த இடத்துலப்பா கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது, அந்த தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்குல்ல, அந்த தேர்ந்தெடுக்கும் உரிமை உனக்கு கொடுத்துருக்கேன்ல, அந்த இடத்துல தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் வந்து என்ன சொன்னாங்க? கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. கொலை செய்யாதே, கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொன்னாங்க. அப்போது கொலை செய்கிறது பாவம். இப்போ ஆண்டவர் வந்து ஒரு விஷயம், கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறது ஒரு சட்டம், அப்படிதானே? அந்த சட்டத்தை நீ கொலை செய்யி இல்லை செய்யாமல் இரு அப்படிங்கிறதுல ஆண்டவர் சாய்ஸ் கொடுக்கல. கொலை செய்யாத அப்படிங்கிறது தான் சட்டம். கொலை செய்யி இல்லை செய்யாமல் இரு, இது உன்னோட சாய்ஸ் அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கல. அது பாவத்துக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. பாவத்துக்கு அப்புறம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, நீ பாவம் செய்ய கொலை செய்யாமல் நீ இருக்க முடியாது. அதுதான் சட்டமாகவே மாறிடுச்சு. நீ கொலை செய்யாமல் இருக்க முடியாது, நீ கொலை செய்யாமல் இருக்க முடியாது, நீ கோவப்படாமல் இருக்க முடியாது, நீ பொறாமப்படாமல் இருக்க முடியாது, நீ விபச்சாரம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அப்படி தான் சட்டம். அந்த சாய்ஸ் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, நான் கிறிஸ்துக்கிட்ட போய், ஏன்னா கிறிஸ்து ஜெயிச்சிட்டாங்க இல்லையா? கிறிஸ்து ஜெயிச்சிட்டாங்க, பாவத்தை ஜெயிச்சிட்டாங்க, அந்த இச்சையான பார்வையை ஜெயிச்சிட்டாங்க, கோவப்படுகிற சிந்தையை ஜெயிச்சிட்டாங்க. சிந்தையில் உண்மையுள்ளவராக இருந்தார் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அப்போ எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ என்னோடய பவர் ஆஃப் சாய்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, கொலை செய்யக்கூடாதா, கொலை செய்யலாமா, கொலை செய்யக்கூடாதா, கொலை செய்யலாமா அப்படிங்கிறது என்னோடய சாய்ஸ் இல்லை. கொலை செய்யக்கூடாது, கொலை செய்யாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் சட்டம். நான் கிறிஸ்துக்கிட்ட ஓடிடணும். அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னோடய விருப்பத்தை மாற்றுங்க. ஏன்னா எனக்கு நிறைய பணத்தை பார்த்தோன்னே அந்த பணத்து மேலே ஒரு சின்ன ஆசை வருது. எப்பா எனக்கு அவங்கள பார்த்தோன்னா ஒரு என்னுடைய பார்வையிலே ஒரு இச்சை கடந்து போகுது, என் மனசில் ஒரு விருப்பம் வருது. அப்பா என்னுடைய விருப்பத்தை உங்கள் கையில் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. எப்பா எனக்கு பயங்கர கோவம் வருது, அவங்க சொல்லும் போது சுருன்னு எனக்கு ஏறுது, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு என்னுடைய சாய்ஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவா அவர் கிடக்கிறாரு, ஏதோ உலகம் போகிற போக்கில் போவோம் அப்படின்னு நான் திரும்பி போகிறேன்னா, என்னோடய தேர்ந்தெடுக்கும் உரிமை கிறிஸ்துவா இல்லை உலகமா அப்படிங்கிறது தான் என்னுடைய பவர் ஆஃப் சாய்ஸாகவே இருக்குது. அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் தான். ஆனால் பரலோகம் நமக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ உண்மையிலே இப்போது அதை தான் நம்ம மலைப்பிரசங்கத்தில் வாசிக்கிறோம்ல. மலைப்பிரசங்கத்தில் என்ன வாசிக்கிறோம்? கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒருத்தனை முட்டாள் சொன்னாலே நீ எரி நரகத்துக்கு போயிட்டடான்னு சொல்கிறாங்க. நீ அந்த இடத்துல அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தையை பேசினாலே நீ கொலை செஞ்சுட்ட அப்படிங்கிறாங்க. நீ ஒரு பிள்ளைய இச்சையாக பார்த்துட்டாலே நீ விபச்சாரமே பண்ணிட்ட அப்படிங்கிறாங்க. அப்போது எவ்வளோ அந்த சட்டம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்போ என்னோடய சாய்ஸ் வந்து செய்யலாமா கூடாதா அப்படிங்கிறதுல கிடையாது. செய்யாமல் என்னால் இருக்க முடியும். அது என்னை கிறிஸ்துக்கிட்ட போனால் தான் என்னால் முடியும். பிள்ளைங்களுமே தப்பு செய்கிறாங்க வச்சுக்கோங்களேன். பிள்ளைங்க தப்பு செய்யும் போது, வாலிப பிள்ளைங்களாக இருக்கட்டும், சிறு பிள்ளைங்களாக இருக்கட்டும், பிள்ளைங்களை நம்ம செய்யாத, அதை எடுக்காத, சாப்பிடாத, போதும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைங்கள்கிட்ட ஒரு விருப்பம் இருக்குல்ல, விருப்பம் இருக்கிறனால தான் அது மொபைலை வச்சுக்கிட்டு இருக்குது, விருப்பம் இருக்கிறனால தான் பேசுது, விருப்பம் இருக்கிறனால தான் சாப்பிடுது. எப்போ அந்த விருப்பத்தை அவளுக்கு எடுத்து போடுங்க, அந்த விருப்பத்தை அவகிட்டேருந்து எடுத்து போடுங்க. அதுதான் அவள் எடுக்கிற சாய்ஸ். அதை சாப்பிட்லாமா கூடாதான்னு கிடையாது. அவகிட்ட ஒரு விருப்பம் இருக்குல்ல, அந்த விருப்பத்தை அவள்கிட்ட எடுத்து போடுங்க அப்படின்னு ஆவியானவர்கிட்ட சொன்னோன்னா, நம்ம நினச்ச மாத்திரத்திலே ஆவியானவரால் அங்கிட்டு மாற்றுறாங்க. ரொம்ப அழகாக நான்
இந்த நாட்களில் அதை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஏன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன அவளுடைய விருப்பத்தை உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு ஒரே மாடல் யாருன்னா ஏசப்பா தான். ஒரே மாதிரி யாருன்னா ஏசப்பா தான். ஏசப்பா தான் தீமையை ஜெயித்தாங்க. ஏசப்பா தான் பிதாவின் பூரண சற்குணராக இருந்தது போல் அவங்க இருந்தாங்க. அப்போது ஏசப்பா எப்படி ஜெயித்தாங்க? தன்னுடைய சிந்தையே பிதாக்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. தன்னுடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இது ரொம்ப அழகான ப்ரேயருங்க. உண்மையிலே நீங்கள் இதுக்கு முழங்கால் போட வேண்டாம், ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம், தனி அறையை தேட வேண்டாம். நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு விருப்பம் வருது, அவங்க கூப்பிடுறாங்க. ஆனால் எனக்கு அந்த இடத்துல எனக்கு போகணும்னு பயங்கர ஆசை இருக்குது, எனக்கு போகணும்னு பயங்கர ஆசை இருக்குது. இல்லை என் வீட்டுக்காரர் ஒன்று ஆசைப்படுறாரு, அது வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை என் பிள்ளை ஒரு விஷயத்த ரொம்பவே ஐயோ அவளை எப்படி தான் மாற்றுறதுன்னு தெரியல அப்படின்னு எனக்குள்ளே போராடிட்டு இருக்கேன். அப்போது ஒரு சின்ன ஸ்பாட் ப்ரேயர், இப்போ அவளுடைய விருப்பத்தை உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், இப்போ என்னோடய விருப்பத்தை உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு மட்டும் நம்ம மனசார ஒரு செகண்ட் கேட்டால் போதும், ஆண்டவர் என் விருப்பம் சரியில்லையா, என் விருப்பத்தையும் மாற்றுறாங்க. பிள்ளை விருப்பத்தையும் நான் எவ்வளோ சொல்லி அவள் கேட்கவே இல்லை, ஒரு செகண்ட் உங்கள்கிட்ட சொன்னேன்ப்பா, அவள் உடனே மொபைலை வச்சுட்டாளே, அவள் உடனே அதை சாப்பிட மாட்டேன்னு எந்திரிச்சிட்டாளே அப்படின்னு நமக்கே பயங்கர அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மினிட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய சாய்ஸ், அதை தேர்ந்தெடுக்கும் உரிமை கரெக்டாக சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. இதில் பவுலார் கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வசனத்தை தியானிக்கும் போதெல்லாம் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள்லாம், அப்போது பாவத்துக்கு பின்னாடி ஒரு 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 டிவைன் நேச்சர் இருந்துச்சுல, அது நமக்கு ஏவாளுக்கும். பாவத்துக்கு பின்னாடி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்க, கரெக்டு தான். அப்போது பாவத்துக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட ஒரு நேச்சர் இருந்துச்சுல, பாவத்துக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட ஒரு டிவைன் நேச்சர் இருந்துச்சுல, அதை நம்ம நாடணும். பாவத்துக்கு அப்புறம் டக்குன்னு அவர் பழியை தூக்கி ஏவாள் மேலே போட்டுட்டார், அப்படிதானே? டக்குன்னு பழியை தூக்கி ஏவாள் மேலே போட்டுட்டார் பாவத்துக்கு அப்புறம். அப்போது நம்ம பாவத்துக்கு முன்னாடி இருந்த என்ன நேச்சர் இருந்துச்சு, என்ன ஸ்வாபம், அந்த ஸ்வாபத்தை நம்ம இப்போவும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சுவிசேஷமே. இன்றைக்கு உண்டான குட் நியூஸே என்னென்னா, பாவத்துக்கு முன்னாடி ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்டையும் ஒரு டிவைன் நேச்சர் இருந்துச்சுல்ல, தேவதூதர்களை சந்திக்கிறது, இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறது, அந்த அந்த டிவைன் நேச்சருக்குள்ளே நம்மளும் இப்போ போக முடியும். பாவத்துக்கு முன்னாடி இருந்த நேச்சர், அதான் மறுரூபமாகுதல். அந்த அந்த சுவாபத்துக்குள்ளே நம்ம இப்போயும் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்ம அந்த தேர்ந்தெடுக்கும் உரிமையை, அந்த விருப்பத்தையே அவர் கையில் ஒப்பு கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக ஆண்டவர் நம்ம நேர்த்தியாக நம்மளை நடத்திட்டு போவாங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு தெரியும். தேவனுடைய விருப்பம் என்னவா இருக்குது அப்படின்னா, என்னவா இருக்குது நம்ம வாசிக்கிறோம்ல, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று விரும்பி. அவருடைய விருப்பமே என்ன? ஒருவரும் நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது, உலகத்தில் எல்லாரும் மீட்கப்படணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு ஆழமான அன்பின் கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது நிறைய பேர் எதுக்கு இந்த தீமையை குறித்து எதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, இந்த தீமை இருக்கிறனால தானே இந்த பிரச்சனை அப்படின்லாம் நம்ம சொல்லும் போது, இந்த உலகத்தில் தீமை ஏன் அனுமதிக்கப்படுகிறது என்றால் நாம் தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ பாருங்களேன், லூசிஃபர் தீமையை தெரிந்து கொண்டான், அவன் விழுந்துட்டான். அப்போது என்ன பண்ணியிருக்கலாம் ஆண்டவர், சரிப்பா அப்படின்னு அவனை அழிச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக தூதர்களுக்குள்ளே என்ன வந்திருக்கும், அன்பின் நிமித்தமாக
அவரை ஆராதிச்சிருப்பாங்க அப்படின்னா இல்லை, ஒரு பயம் வந்திருக்கும். ஆத்தாடி லூசிஃபர் வந்து எப்படிப்பட்ட ஆள், எப்படி பயங்கரமாக பிரம்மாண்டமான படைப்பு, அவரை படைக்கும் போது எவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இருந்துச்சு, அவரையே புசுக்குன்னு கொண்டுட்டாரே அப்படின்னு எல்லா ஏஞ்சல்ஸ் மத்தியிலையும் மற்ற உலக வாசிகள் இருக்காங்கள்ல அவங்களுக்கும் எப்படி இருந்திருக்குன்னு ஆண்டவர் மேலே பயங்கர ஒரு பயம் தான் இருக்கும். சரிங்களா? பயங்கரமான ஒரு பயம் தான் இருந்திருக்கும். ஏன் ஆண்டவர் இப்போ நிறைய பேர் சொல்கிற மாதிரி அந்த காலத்துக்கு முன்னாடியே ஏன் தீமையை அழிக்கலை, ஏன் விட்டு அதை வந்து அப்படி போக விட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, இது ரொம்ப ஒரு அழகான வசனம் கொடுத்துருக்காங்க. தீமையை காலத்திற்கு முன்னரே அகற்றுவது அன்புக்கு அவசியமான நம்பிக்கையை சிதைத்து விடும். அந்த இடத்துல அன்பே இல்லைன்னு தானே அர்த்தம். அன்புக்கு ஒரு டெஃபினிஷன் வேணும். அன்பின் பரிபூரணம் ஆகணும்னா தீமையை ஆண்டவர் அனுமதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ உண்மையிலே இந்த இடத்துல தேவ தூதர்களுக்கும் சரி, மற்ற உலக பிறகு வாசிகளுக்கும் சரி, ஆண்டவருடைய அன்பின் ஆழத்தை புரிய வைக்கணும் அப்படின்னா, புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்காக தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த தீமையை அனுமதிக்கிறாங்க. தீமை வந்து உலகத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இது எப்போ அழியும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவருடைய 3ஆம் வருகையில் தீமையை ஒன்றும் இல்லாமல் நம்ம வாசிக்கிறோம்ல, புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்கும். அப்போ தீமைங்கிற வடுவே இருக்காது. நம்ம பாவத்திலேருந்து மீட்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அடையாளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, என்னவாக இருக்கும், யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க சொல்கிறீங்களா? இல்லை, அமைதியாகவே பார்த்துட்ருக்கோம். நம்ம பாவத்திலிருந்து இந்த பூமி மீட்கப்பட்டிருக்கு, தீமையிலிருந்து தேவன் இந்த பூமியை தூக்கி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் ஒன்று இருக்கும். அந்த அடையாளம் என்னன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிற அந்த ஆணி பாய்ந்த துளைகள், காயம். ஏன்னா ஏசப்பாவை பார்த்து கேட்குறாங்கல்ல, இப்போ இது என்னது காயம் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்களா, இது என்னுடைய சிநேகிதன் வீட்டில் எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த தீமை எப்போ அழியும் அப்படின்னு பார்த்தோன்னா, கடைசியில் அழியும். ஆண்டவர் அன்பின் அந்த பரிபூரணத்தை நிறைவேற்றுகிறதுக்கு தான் தீமையை அனுமதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதில் தேவன் கொடுக்குற நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன நம்பிக்கை? தீமை ஒரு வசனம் வாசிக்கிறோம்ல, தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன் கூடாரத்தை நெருங்காது, துன்பம் உன் உறைவிடத்தை நெருங்காதுன்னு இதில் இருக்கும். தீமை உன்னை அணுகாது. இப்போ தீமை உலகத்தில் இருக்குதானே, இல்லாமல் இருக்கா? இருக்குது. அப்போ ஆனால் என்ன அணுகாதுன்னு சொல்கிறார். அப்போ இது எவ்வளோ பெரிய குட் நியூஸில், இதை தான் நம்ம பிடிச்சிக்கணும். ஓகேப்பா, தீமை இருக்குது, அதை நீங்கள் என்னைக்கு அழிக்கணும்னு இருப்பீங்களோ அதை அழிப்பீங்க. அது என்னை அணுகக்கூடாது, என் குடும்பத்தை அணுகக்கூடாது, என்னுடைய உறவினர்களை அணுகக்கூடாது, என்னுடைய சபையை அணுகக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவரை நம்பி நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக தீமை நம்மை அணுகாது. அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் சொல்லலாம், இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் எப்படி பிதாவின் குணத்தை வெளிப்படுத்தினாங்களோ. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது பார்க்குறோம்ல, இந்த உலகத்தின் அதிபதி வாரான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏசப்பா. அந்த மாதிரி என்னாலையும் உங்களாலையும் சொல்ல முடியும். அதை நம்புறீங்களா? இப்போ சாத்தான் வந்து என்கிட்ட நின்னோன்னே எனக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு போனாங்க. அந்த வாழ்க்கையை என்னாலையும் உங்களாலையும் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. இயேசுவின் மேலே அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியும். நம்ம வேதத்தில் கூட வாசிக்கிறோம்ல, எடுத்தவங்க வாசிங்களேன். 1 யோவான் 3:9, 1 யோவான் 3:9.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்பப்போ செய்வான் அப்படின்னு சொல்கிறாரா? இல்லை. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவன் செய்ய மாட்டான்ப்பா. ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அந்த நிலையை நீங்களும் நானும் அடையணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய உள்ளார்ந்த ஒரு ஆசையாகவே இருக்குது. அதுக்காக தான் தேவன் ஜீவனையே கொடுத்துருக்காங்க. இயேசு கிறிஸ்து சும்மா நம்மளை பாவத்திலேருந்து, சரிப்பா இந்தா நீ 60 வருஷம் இருக்கியா, 70 வருஷம் இருக்கியா, உன் பாவத்தெல்லாம் தொலைச்சிடுறேன், சரி நீ பரலோகத்துக்கு வா என் கூட அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, அவரை மாதிரியே இந்த பூமியில் வாழணும். ஏன்னா சாத்தானுடைய இதுவே அதானே. அவன் இந்த பரிபூரணமான அந்த பரலோகத்தில் இருந்த அந்த பரிசுத்தத்திலிருந்தே தீமையை அறிந்து கொண்டான். பூமியிலும் முழுசாக தீமை ஆக்கிட்டான். இவங்களையும் ஆண்டவர்கிட்டேருந்து நம்மளையும் பிரிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ அவனுடைய ஃபுல் டார்கெட்டை என்ன? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியாது, பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆனால் ஆண்டவர் அவருடைய அன்பை நமக்கு கொடுத்து, அன்பின் நிமித்தமாக அந்த அன்பை நம்ம விசுவாசித்தாலே போதும். உண்மையிலே நமக்கு ஒரு சில நேரங்களில் நினைக்கிறோம்ல, கிறிஸ்துவ வாழ்க்கை இவ்வளோ கடினமா? வாலிப பிள்ளைங்களுக்கு ரொம்பவே கடினமாக இருக்கும். ஏன்னா காலேஜ் போகிறாங்க, 4 பேர் உட்காந்துருக்க இடத்துல இவனும் சேர்ந்து 5வது ஆளாக உட்கார முடியாது. ஏன்னா அவனுங்க பேசுகிற பேச்சு உலக பிரகாரமாக இருக்கும். உலக பிரகாரமான தீமையான பழக்கத்தை பழகிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போவே 4ஓட 5 உட்கார முடியாது. அப்போ அவனுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும் இல்லை? என்ன ஏன் கிறிஸ்தவனா பார்த்தீங்கம்மா, ஏமா என்ன அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க சொல்லுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்குள்ள இது ஒரு கடினமான வாழ்க்கை அப்படின்னு தோணும். அந்த பிள்ளைங்களுக்கு உண்மையில இதை மட்டும் கற்றுக் கொடுங்க. டேய், உன்னுடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. பிள்ளைங்களுக்கு தெரிகிற வரைக்கும், பிள்ளைங்க அதை கற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் பிள்ளைங்களுக்காக அதை செய்யுங்க. அதை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அப்புறம் விடவே மாட்டாங்க. விருப்பத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக, ஏன்னா விருப்பத்தின் செய்கையும் உண்டாக்குகிறவர் அவர் தான். ஏன்னா உண்மையில் யோசிக்கும் போது ஏதேனில் அந்த பழத்தை பார்க்கும்போது ஏவாள் உடனே பிடிங்கி சாப்பிட்டாங்களான்னா இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு விருப்பம் வருதில்ல, ஒரு விருப்பம் இருக்குது. அந்த விருப்பத்திலேயே அவங்க மேற்கொண்டாங்கன்னா அந்த தேர்ந்தெடுக்கும் உரிமை சரியாக இருந்திருக்கும். தேர்ந்தெடுக்கும் உரிமை அந்த இடத்துல ஏன் தப்பாக போச்சு அப்படின்னா, அந்த விருப்பம் உள்ளே வந்து அது அப்படியே கிரியேட் ஆகி அது போய் அதை அப்படி கிரியேட் செய்யுது. அப்போது நம்ம எடுத்து வைக்க வேண்டிய அடி என்னென்னா, எப்போ அவன் ரொம்ப பண்ணுறான், என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான், அவனோட விருப்பத்தை உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் உதவி செய்யுங்க. ஏன்னா நம்ம பிள்ளைக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த பிள்ளைங்க நமக்கு சொந்தம் இல்லை. நமக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அதை மைண்டில் வச்சுக்கணும். நம்ம பிள்ளைங்க நமக்கு சொந்தம் இல்லை, அவருக்கு மட்டும்தான் சொந்தம். எப்பா நீங்கள் சொந்த விளையக்கிறைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து அவனை மீட்டிருக்கீங்க, அவனுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஏன்னா ரோமர் 8 அப்படி தான் வாசிக்கிறோம், பலவீனத்தில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர். உண்மையிலே எப்பா பரிசுத்த ஆவியானவர் அவன்கிட்ட அனுப்புங்க, அவனுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா யோவான் 16 அப்படி தான் வாசிக்கிறோம். இதை வாசிக்கும் போது ரொம்ப இதாக இருந்துச்சு. யோவான் 16 பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அவரோட வேலை என்னன்னு பார்த்தா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறது. அதை வாசிக்கும் போது பாவத்தை குறித்து கண்டித்து இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற பிள்ளைகளை உணர்த்துகிறார் அப்படின்னு இருக்கா வசனம்னா இல்லை, உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார் அப்படின்னு தான் இருக்குது. அப்போது பரிசுத்த ஆவியானவர் தான் உலகத்தையே, அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளலாலும் சரி அவனுக்குள்ளே இருக்கிறார். அவனுக்குள்ளே இருந்து இது தப்பு, அவன் இயேசு கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த சுவாபம் இருக்குல்ல, நல்ல மனசாட்சி கெட்ட மனசாட்சின்னு சொல்கிறோம்ல, அப்போது ஆவியானவர் உள்ளே இருக்கிறாங்க. அப்போ அந்த அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறாரு. அப்போது கொலை செய்யாத, திருடாத, உபச்சாரம் பண்ணாத, இதுதானே பாவம், இதுதான் பாவம். அடுத்த வசனம் வாசிக்கிறீங்களா பிரதர்? யோவான் 16 பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். போதும்ண்ணா. அவர்கள் என்னை விசுவாசிக்காதபடியினாலே பாவத்தை குறித்தோம் அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ பாவம்னா இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தோம். அப்போ நீ பொய் சொல்கிற, அது தப்பு தான், அது சட்டம் தான். ஆனால் என்ன நீ விசுவாசிக்கிறது தான் பெரிய பாவம்னா, விசுவாசியாமல் இருக்கிறது தான் பெரிய பாவம்னு அந்த இடத்துல சொல்ல வர்றார். உண்மையிலே இந்த வசனத்தை தியானிக்கும் போது ரொம்ப அழகாக நீங்களும் தியானிங்க. ஆவியானவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீ தப்பு செய்கிறது பாவம் இல்லை, பாவம் தான். அதை தாண்டி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருக்கிறல்ல, என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், நம்மளும் கற்றுக்கொள்ளணும். மொட்டையாக பாவம் செய்யக்கூடாது, இது இல்லை அது இல்லை இது இல்லை அப்படிங்கிறது, அதையும் தாண்டி அவரை விசுவாசிக்கணும். அவரை என்ன விசுவாசிக்கணும்னா, நீங்கள் சிந்தையில் உண்மையில்லவர்களாக இருந்தீங்கல்லப்பா, என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. சாத்தான் வந்து நிற்கும் போது பரிசுத்தர் பரிசுத்தர் நடுங்குது. அந்த நிலைமைக்கு நானும் வர முடியும் அப்படிங்கிறதான் நம்பிக்கை, அதான் விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் பொல்லாங்கன் என்னை தொடான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பாவத்தை நான் மேற்கொண்டேன், பாவம் என்கிட்ட வரவே வராது அப்படிங்கிற நிலைமைக்கு கண்டிப்பாக நம்ம போகணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிள், ஆவியானவருடைய பலன் கேட்கணும். ஏன்னா ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும், ரோமரில் வாசிக்கிறோம், பிதாவின் சித்தம் என்னன்னு தெரியும். ஏன்னா நான் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறபடினால, இப்போது ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒருத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு முழங்கால் போட்டாலே, ஆவியானவர் உங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு என்ன தேவைன்னு. ஆனால் எனக்கு தெரியும் அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காங்க, அவங்க கொஞ்சம் வியாதியாக இருக்காங்க, அவங்க பிள்ளை கொஞ்சம் துன்மார்க்கமாக போகிறான் அப்படின்னு நானாக எனக்கு தெரிஞ்சதில் படபடன்னு ப்ரேயர் பண்ணக்கூடாது. அந்த இடத்துலையும் நம்ம பவர் ஆஃப் சாய்ஸை யூஸ் பண்ணணும். அந்த இடத்துலையும் தேர்ந்தெடுக்கும் உரிமை. அப்பா ஆவியானவரே உங்களுக்கு தான் தெரியும் அவனுக்கு என்ன தேவைன்னு, உங்களுக்கு மட்டும்தான் பிதாவுடைய சித்தம் தெரியும், நான் அவனுக்கு என்ன ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா, ஆவியானவர் அழகா நீ அவனுக்காக இதுக்காக பண்ணு அப்படின்னு ரொம்ப பர்டிகுலராக சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, அவன் ரொம்ப ஒரு 4 நாள் சாப்பிடாமல் இருக்கான், காசே இல்லாமல் இருக்கான் அப்படின்னு ஏதோ ஒரு வழியை அவன் என்ன ப்ரேயர், என்ன அந்த ஆத்துமாக்கு தேவையோ, அவங்க ரட்சிப்புக்கு தடையாக என்ன பலவீனம் இருக்கோ, ஏன்னா பலவீனத்தில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர்னு அடுத்தடுத்து வாசிக்கிறோம். அப்போ அவருக்கு மட்டும்தான் தெரியும், ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம பலவீனம் என்ன, நம்முடைய பலம் என்னன்னு. ஆகவே நம்ம ஆவியானவர்கிட்ட நம்ம பிள்ளைங்களையும் சரி நம்மளையும் சரி ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோன்னா, இந்த தீமை நம்ம வாழ்க்கையை, நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய சபையை அணுகாதபடிக்கு ஒரு நாள் நாம் ஜெயம் கொண்டவர்களாய், மரணமே உன் கூரெங்கே, ஒருவேளை ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக மரித்தோமென்னால், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று எழுந்திருக்க முடியும். எலியாவை போல மரணத்தை காணாதபடிக்கு தேவனோடு கூட மறுரூபமாக முடியும் என்பது மாத்திரம் இந்த நாளின் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விசேஷமான ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது.